என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தை இந்த முருகன் எழுதிவிட்டேன். இப்பொழுது நீ கவலைப்பட தேவையே கிடையாது. உன் வாழ்க்கையின் நிலை மாறத்தான் போகிறது. உன் தலையெழுத்தே இப்படித்தானோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் விதியின் விளையாட்டை தீர்மானிக்க இந்த அப்பன் முருகன் வேலோடு வந்துவிட்டேன். இனி வினையை நினைத்து வருத்தப்படாதே. உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைகளும் செய்வினைகளும் உன்னை விட்டு அகலத்தான் போகிறது. என் தங்கமே, இழந்து விட்டேன் என்று நினைக்கும் பொக்கிஷத்தை உனக்கு தேடித்தர, அதை மீட்டு தர இந்த முருகன் வந்து இருக்கும் போது உன் வாழ்நாளில் பெறப்போகும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீ பெறத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு என்னை நீ வணங்கிவிட்ட பிறகும் என்னை எப்படியாவது நீ அங்கு உறுதியாக நம்பிக்கொள்கிறாயா என்பதற்காகத்தான் நான் பல விளையாட்டுகளில் உன்னை அங்கு விளையாடி கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் முருகன் நம்மை பகடைக்காயாக நினைத்துத்தான் இப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றான். ஆனால் என் அப்பன் எப்பொழுதுமே என்னை அங்கு விடப்போவதே கிடையாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை வாழ வைக்க நான் தேடி வந்து இருக்கும் போது நீ இதற்காக பதற்றப்படுகிறாய். உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் என்று நீ நினைக்கின்றாய். என் செல்லமே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எப்பொழுதுமே கிடையாது. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உன் கௌரவத்தையும் உன் கருவத்தையும் விட்டுவிட்டு இந்த அப்பனிடம் அடியேந்தி நானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நான் என்னும் மகந்தையை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்ற பொழுது நான் உன்னை வழி தவற விட்டு விடுவேனா? நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. மன நிம்மதியோடு உறங்கு. நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. என் பிள்ளையே, இனியும் உன்னை கவலைப்பட வைக்கும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுத்தான் இனியும் இந்த முருகன் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன்னை பாதுகாக்க ஓடோடி வந்து இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வழிகள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனைக்கும் நல்லதொரு தீர்வை நல்ல முடிவை இந்த அப்பன் தந்து கொண்டு இருக்கும் போது நீ சிறிதளவேனும் மனம் வருத்தப்படாதே. வருவது வரட்டும் என்றும் நினைக்கவும் வேண்டாம். உன் முடிவில் தெளிவாக இருக்கும் பொழுது அதற்கான உறுதியான போராட்டத்தை மட்டுமே நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. என்னை எப்பொழுதும் உறுதியாக பற்றிக்கொள். நிதானத்தோடும் உனக்கான விஷயத்தில் தெளிவாகவும் சதா காலமும் ஓம் முருகா ஓம் முருகா என்று என் நாமத்தை பாராயணம் செய்து கொண்டே இரு. என்னுடன் ஒன்றியே இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணத்தை நான் வளர்த்ததே இல்லை. நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்கும் பட்சத்திலே அனுதினமும் உன் வளர்ச்சிக்கான பாதையை நீ அங்கே பார்க்கத்தான் போகிறாய். என் தங்க பிள்ளையே, நீ காத்திருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இத்துணை காலமாக நிதானத்தோடும் பொறுமையோடும் உனக்கு கிடைக்க வேண்டியதிலிருந்து பின்வாங்காமலும் அதைவிட என்ன முக்கியம் தெரியுமா? நீ கடினமான சூழ்நிலையில் நான் கொண்ட நேர்மையின் குணத்திலிருந்து நீ பின்வாங்காமல் எல்லாவற்றிற்கும் உரிய தகுதியாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது நீ அவசரப்படுவதனால் உன் நிம்மதி தான் கெட்டு போகும். அதனால் இது நாள் வரையிலும் நீ அவசரப்படாமல் இருந்து விட்டாய். அந்த அவசரப்படாமல் இருந்ததற்கான பலன் எப்பொழுது முருகா நீ எனக்கு தரப்போகிறாய், எப்பொழுது கந்தா நீ எனக்கு கொடுக்க போகிறாய் என்று நினைக்காதே. எதுவும் கிடைக்காது என்று உன் அப்பன் முருகன் நான் உன்னிடம் சொன்னதே கிடையாது. நீ பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய எதிர்காலம் நல்வாழ்வை பெற்றுத்தான் வரப்போகிறது. என் பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இருக்கும் பொழுது
இப்பொழுது நீ சகலத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். காலம் கனிந்து விட்டது. காலத்திற்கான சுழற்சியில் இனி ஏற்றத்தை தான் நீ பார்க்க போகிறாய். கால சக்கரத்தின் சுழற்சியால் இரக்கத்தை மட்டுமே பார்க்கும் என் பிள்ளைக்கு தெளிவான ஒரு வழியை காண்பிப்பதற்கு இந்த முருகன் நான் ஓடோடி வந்து விட்டேன். உலகம் எப்படியாயினும் உன்னை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு போகட்டும். நீ அப்படி நீ இப்படி என்று சொல்லும் போதெல்லாம் என் குழந்தைகளை பற்றி நான் உண்மையாக கணித்ததின் பேரில்தான் இனி என் பிள்ளைகளின் குணத்தை யாரும் கணிக்காதபடி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை என் கண்ணுக்குள் வைத்தே பாதுகாப்பேன். உன் பாதுகாவலனாக இருக்கும்போது நீ ஏன் அஞ்சிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ அஞ்சுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே கடந்து விடவும் இல்லை. என் தங்க பிள்ளையே, நீ என் பெற்றெடுக்காத செல்வம். அப்படி இருக்கும் போது உன்னுடைய நிழலே நான் தான், உன் இதய துடிப்பே நான் தான். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு என்ன வேண்டும், உன் பிரச்சனைகள் என்ன என்று நான் சொல்லிவிடுவேன். ஆனாலும் இந்த முருகன் புலம்ப வைக்கிறானே என்று எண்ணிக்கொள்ளாதே. நீதானே சொன்னாய் உனக்கான செயலை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாருமே இல்லை. ஆறுதல் கூட எனக்கு சொல்வதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கின்றேன். தனிமையின் போராட்டம் எப்பொழுது முருகா முடிவுக்கு வரும் என்று சொன்னாயே. இதோ உன் முடிவுக்கான கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதனால் தான் இந்த முருகனிடம் மட்டுமே நீ புலம்பிக் கொண்டு இரு என்று உனக்கான கால அவகாசத்தை நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கவலை என்ன என்பது நன்கு தெரியும். எதை பற்றியும் நீ கலங்கவே வேண்டாம். உன்னுடைய வெற்றிக்கு உனக்கு வழியை கொடுப்பவன் நானாக இருக்கும் போது அந்த பாதை தடைகள் வந்து விடுமோ என்று எண்ணி விடாதே. தடைகளை எல்லாம் தட்டி தூக்கி எறிந்து விட்டுதான் உன்னை பட்டமாக பறப்பதற்கு நான் வந்து விட்டேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ கைவிட்டு விட்டாயோ என்று எண்ணி விட வேண்டாம். இதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து எவருமே கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை கைவிட்டு விடுவேனா என உனக்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைத்து விட்டது. என்னுடைய அருள் கிடைத்தவர்கள் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது. நீ நம்பிக்கையோடு நல்வழியில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு பார். நிச்சயமாக உன் வெற்றியை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான ஒழுங்கிற்கு வந்து சேரத்தான் போகிறது. நீ பேசுவதாக இருந்தாலும் சரி, நடப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் உன் முருகன் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்று என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஒவ்வொரு கணமும் என் மீது பாரத்தை போட்டு உன் செயல்களை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையை கடைபிடித்தால் என் செல்ல பிள்ளையே, உன் மனதை நினைத்ததை நான் நிறைவேற்றி தருவேன். என் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ அந்த செய்தியை நிறைவேற்றி தருவதற்குத்தானே இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன்னுடைய முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்பொழுதும் செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே. தவறோ சரியோ என்று எண்ணத்தையும் சந்தேகத்தையும் வளர்த்து கொள்ளாதே. ஏனென்றால் உன்னுடைய செயலை செய்ய வைப்பதே இந்த முருகனாக நான் இருக்கும்போது அது நல்லதாக நன்மையானதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காகத்தான் மட்டுமே. இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டத்திற்கு பலன் கொடுக்கத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையை போராட்டமே என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை உனக்கு உருவாக்கி தருவேன். புதிய துவக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வின் மகிழ்ச்சியே, இப்பொழுது நீ பெற்றுவிடும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். உனக்கு நல்லதுதான் நான் நடத்தி தருவேன். உன்னை ஒவ்வொரு தருணத்திலும் பார்த்து கண்காணித்து கொண்டு இருக்கும் போது நீ ஏன் எனக்காக யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ளுகிறாய்? இதோ உன் வெற்றிக்கு
வெற்றிக்கான பயணத்தில் உனக்கு நடக்க இருப்பது யாவும் இந்த முருகன் கணித்தபடி இந்த முருகன் வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கான மாற்றத்தை நல்மாற்றமாக தந்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பெரும் சக்தியாக நானே உருவெடுத்து உனக்கான நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும்போது இது நடக்குமோ அது நடக்குமோ என்று எண்ணாதே. எது நடந்தாலும் நல்லதை இந்த வேலவன் தந்தே தீருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி உன் வசம்தான் என் கண்ணின் மணியே. யாம் இருக்க பயமேன்.